ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 35வது தசகம். இது 9வது ஸ்லோகம். எப்படி இருக்கு பாருங்க. வால்மீகேஹே த்வத்சுத உத்காபித மதுரகிருதேஹே ஆக்ஞகா யஜ்ஞவாட்டே சீதாம் த்வயி ஆப்துகாபி க்ஷிதிம் அவிசத் அசௌ त्वं च कालार्तितः अभूः हेतोः सौमित्रिगाति स्वयम् अत सरयुः मग्न निःशेषभृत्यैः साकं नाहकं प्रयातः निजपदम् अगमोदेव वैकुण्ठम् आद्याम् वाल्मीकेः स्वत्सुत उद्गापितः मधुरकृतेः आज्ञया यज्ञवाटे सीतां त्वयि आप्तुकामे क्षितिम् अविशत् असौ त्वं च कालार्तितः अभूः हेतोः सौमित्रिः गाति स्वयम् अत सरयू मग्न निःशेष निभृत्यैः साकं नाहकं प्रयातः निजपदम् अगमो देव வைகுண்டமாத்யம். வால்மீகியினுடைய ஆணையினால் யஜ்ஞவாட்டே உனது யஜ்ஞசாலையில் த்வத்சுத உனது குமாரர்கள் மதுரகிருதேகே வால்மீகியினால் எழுதப்பட்ட இனிமையான உன் சரிதையை உத்காபித பாடினர். சீதா பிராட்டியை நீ ஆப்துகாமகா ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாய். அசௌ அவளோ க்ஷிதிம் பூமி பிளக்க அதனுள் ஆவிசத்து பிரவேசித்து மறைந்து போனாள். துவம் ச நீயும் காலார்த்திதா அபூஹு காலதேவனால் உன் ஆயுள் குறித்து நினைவூட்டப்பட்டாய். ஹேதோஹோ இதையே காரணமாக காட்டி சௌமித்ரி லக்ஷ்மணனை காதி பிரிந்தாய். அத பிறகு ஸ்வயம் நீயே நிःசேஷபிருத்யைஹி சாகம் உனது எல்லா அடியார்களோடும் சரயு நதியில் மக்ன மூழ்கிப் போனாய். நாகம் பிரயாதः சொர்க்கம் அடைந்து நிஜபதம் வைகுண்டம் ஆத்யம் அகமஹா உனது இருப்பிடமான உயர்ந்த வைகுண்டத்தை அடைந்தாய். தேவ பெருமானே நிஜபதம் வைகுண்டம் ஆத்யம் அகமஹா உனது இருப்பிடமான உயர்ந்த வைகுண்டத்தை அடைந்தாய் பெருமானே. இதுதான் இந்த ஸ்லோகம். எப்படி இருக்குன்னு பாருங்க. முழுசாக படிக்கலாம். வால்மீகியினுடைய ஆணையினால் உனது யஜ்ஞசாலையில் உனது குமாரர்கள் வால்மீகியால் எழுதப்பட்ட இனிமையான உன் சரிதையை பாடினர். சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். அவளோ பூமி பிளக்க அதனுள் பிரவேசித்து மறைந்து போனாள். நீயும் காலதேவனால் உன் ஆயுள் குறித்து நினைவூட்டப்பட்டாய். இதையே காரணமாக காட்டி லக்ஷ்மணனை பிரிந்தாய். அதன் பிறகு நீயே உனது எல்லா அடியார்களோடும் சரையூ நதியில் மூழ்கிப் போனாய். சொர்க்கமடைந்து உனது இருப்பிடமான உயர்ந்த வைகுண்டத்தை அடைந்தாய். தேவ பெருமானே அப்படின்னு முடியும். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இன் தி ப்ரெமிசஸ் ஆஃப் தி யஜ்ஞா பை வால்மீகிஸ் ஆர்டர்ஸ் யுவர் சன்ஸ் sang the beautiful composition which was composed by him. Hearing it, Rama was desirous of taking back Sita
but she disappeared into her mother earth. At the request of the Kala Yama to return to your abode Vaikunta, you first created reason to abandon Lakshmana, and then you submerged in the river Sarayu along with all your attendants. Then going to Swarga, you reach your abode, the eternal Vaikunta. So meaning in English, இப்போ ஸ்லோகத்தை நூத்தனம் பார்த்துருவோம். वाल्मीकेः त्वत् सुत उद्गापित मधुरकृतेः आज्ञया यज्ञपाठे सीतां त्वयि आप्तुकामे क्षितिम् अविशत् असौ त्वं च कालार्थितः अभूः हेतोः सौमित्रिगाति स्वयम् अथ चरयुमग्न निःशेषभृत्यैः साकं नाहकं प्रयातः निजपदम् अगमोदेव वैकुण्ठम् आद्यं. श्रीमते रामानुजाय नमः.